இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பின் பாதையிலே வருடங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கருணை இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று எதுவில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று எதுவில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனை மாறுமே எத்துணை மகிமை புகழ் சந்தங்கள் பாடியே இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரின் பக்தர்களே, நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கோடி அற்புதர் வழியாக இறைவன் பாதத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்க நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இன்று நாம் கூடி வந்திருக்கின்றோம். தாயாம் திரு அவை புனித அந்தோணியாரை மறை வல்லுனர் என்று அழைக்கின்றது. டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில். அதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய புத்தி கூர்மை, கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானம், அவருடைய அறிவு திறமை, இதை பயன்படுத்தி நம்முடைய தாயாம் திருவை வளர்வதற்கு பல்வேறு விதத்திலே அவர் உதவி செய்திருக்கின்றார். எனவே தான் அவரை மறை வல்லுனர் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அழைக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் அரசு பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை பிள்ளைகளையும் நாம் ஒப்படைத்து புனித அந்தோணியரிடம் ஒப்படைத்து அவர் பெற்ற அந்த புத்தி கூர்மையை, அந்த ஞானத்தை, அந்த இறை அறிவை, இறை வல்லமையை நம்முடைய பிள்ளைகளும் பெற வேண்டும். இந்த தேர்வுகளை அவர்கள் நல்லபடியாக எழுதவும், நல்ல மதிப்பெண்கள் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முன்னேற்றிக் கொள்ளவும் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அதே நேரத்திலே நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் பாதத்திலே பொறுத்து ஜெபிப்போம். திருப்பலி நாம் தகுந்த முறையில் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுவதற்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இத்திருப்பலியானது அந்தோணி அம்மாள் சாந்திகாதன் குடும்பத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மர்வின் புனித ஸ்ரீக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுதல் பலியாகவும், சேகர் ஆரோக்கியமேரி மகன் ரூபன் வீடு வேலை நல்லபடியாக நடக்கவும், வெளிநாட்டில் பணிபுரியும் அவருக்கு உடல்நிலை சரியாகவும் நல்ல வேலை கிடைக்கவும், ஆரோக்கியமேரி உடல் சுகத்திற்காகவும் வீட்டு வேலை சீக்கிரமாக முடிக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், வெரோனிகா சிம்ரா வெரோனிகா ஜின்ட்ரெல்லா 11ஆம் வகுப்பு நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், அருள் ராஜா இன்ஃபென்டா ஜோசி குழந்தை வரம் வேண்டியும், ஏஞ்சல் ஜோஷ்னா ஆண்மையிலை பாட்சிக்காகவும், லூயிஸ் ஸ்டெல்லா மேரி குடும்பத்தில் மரித்த லூயிஸ் லூர்து மேரி நேசம் மேரி இவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஜூலி குடும்பத்தினர் உள்ள பில்லி சூனியம் செய்வினைகள் கோளாறு இவற்றிலிருந்து பாதுகாக்கவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், சூசை மாணிக்கம் தனது பிறந்தநாள் நன்றியாகவும் உடலுள்ள சுகம் வேண்டியும், டேனியல் ரெக்ஸ் 12ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறவும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், சகாயராஜ் சகாய ஜான்சி ராணி செய்யும் தொழில் செழிக்கவும் பேத்திக்கு உடல் சுகம் வேண்டியும், அலெக்ஸ் கிறிஸ்டோஃபர் கிருத்திகா நன்றி பலியாகவும், கேத்ரின் பிரியா ரியோசேம் நன்றி பலியாகவும், ஆம்ஸ்ட்ராங் தேவசேனா நன்றி பலியாகவும், ஃபிலோமின் நாதன் செல்வராணி நன்றி பலியாகவும், ஆசீர்வாதம் 2ஆம் ஆண்டு நினைவாகவும் அவரின் ஆண்மையை பாட்சிக்காகவும், வேதமேரி குடும்பத்திற்கு அந்தோணியார் வழியாக கிடைத்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், குவால்பேட் 11ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும் குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டியும், ரூபன் ஞானதுரை ஜோன்சா மேரி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், கவின் ரூசோ கென்சி ரூசோ நல்ல உடல் சுகம் வேண்டியும், பால் ஆரோக்கியதாஸ் அந்தோணியம்மாள் புவனராஜ் ஜோஸ்வின் ஜெனி ஆக்னஸ் இவாஞ்சலின் சுதன்ராஜ் நன்றி பலியாகவும், ஆரோக்கிய சாமி சகாயமேரி பிரபா ஃப்ராங்க்லின் ஃப்ரின்சி நல்ல முறையில் படிக்கவும் ஆடு மாடு பயிர் பயிற்சி செழிக்கவும், ஜெனிஃபர் பவுல்ராஜ் குழந்தை நலம் வேண்டியும் குடும்ப நன்றி பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். கட்டளைகளை பின்பற்றுவது பழி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 12. அதிகாரம் 35 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 12. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பழி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பழி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப
நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் வாழ்வின் முதலே இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. தோள்
உம்மை பாடுவேன், உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா. நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா, தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். ஆண்டவரே பேசும், அடியேன் நான் கேட்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி இயல் 10 இறை திருவசனங்கள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்திடுவார். நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, இதனால் இறை ஆசியை முழுமையாக உனக்கு கிடைக்கும். சீராக்கு புத்தகம் 7வது அதிகாரம் 32வது வசனம். நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய், உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு. சீராக்கு புத்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவாங்க. ஆனால் அடுத்த வசனம் முக்கியம். எப்போ ஆண்டவர் போடுவார்? எந்த அளவையால் அளப்பீர்களோ
அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அன்பு மக்களே, முதல் வாசகம் சீராக் புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாய் கொடுக்க வேண்டும், முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதுவும் நேர்மையோடு நீதிமான்களாயிருந்து கொடுக்க வேண்டும். நம்ம ஆட்டையை போட்டதில் பாதி கொடுக்கறது நல்ல காணிக்கை இல்லை. நல்லா கிடச்சிச்சு சாமி, எனக்கு கொடுத்தாங்க லஞ்சம், 10 லட்சம் கொடுத்தாங்க, தாராளமாக 1 லட்சம் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவருக்கே நாம் கையூட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியின் ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை சொல்கிறார். ஒரு கற்பனை கதை தான். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல ஆண்டவர் மண்ணகத்தில் இறங்கி எல்லாத்தையும் பிச்சை கேட்டாராம் மனுஷங்கள்கிட்ட. அப்படி ஒவ்வொருத்தட்டா கையில் நீட்டி வாங்கிட்டு வந்தாராம். அப்போ ரவீந்திரநாத் தாகூர்ட்டையும் கை நீட்டிருக்காரு ஆண்டவர். அப்போ ரவீந்திரநாத் தாகூருடைய சட்டை பையில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மணிகள் இருந்ததாம். அதுலேருந்து ஒரு 2 மணிகளை எடுத்து அவர் என்ன பண்ணாராம், வேண்டா விருப்போட கடவுளுடைய கரங்களில் வச்சாராம். கடவுள் சிரித்தபடி சென்று விட்டாராம். என்னடா இது, கடவுள் நம்மளை நகைத்துட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டப்பையில் இருந்த மீதம் இல்லை எல்லா கோதுமை மணிகளையும் எடுத்து பார்த்தாராம் தனியாக. அதில் 2 கோதுமை மணிகள் தங்க மணிகளாய் மாறி இருந்தனவா. அடச்ச, நான் இவ்வளவு கஞ்சித்தனமாக இருந்துட்டேனே, என்கிட்ட இருந்த எல்லா கோதுமை மணியும் கொடுத்துருந்தா எல்லாமே தங்க மணிகளாக மாறி இருக்கும் என்று சொன்னாராம். கற்பனை நிகழ்வு. ஆனால் அன்பு நெஞ்சங்களே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். விவிலியத்தில் பார்க்குறோம் 3 விதமான கொடுப்பது. முதல்ல மார்க் நற்செய்தியில் 12வது அதிகாரத்தில் 41 முதல் 44 வரை ஒரு அருமையான சகோதரி வர்றாங்க. அவங்க தான் ஏழை கைம்பெண் வர்றாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க, 2 செப்பு காசை கொடுக்குறாங்க. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் ஒரு நபரை பார்க்குறோம். அவர் யார், சக்கேயு. அவர் என்ன கொடுக்குறாரு, தன்னுடைய சொத்திலிருந்து மிகுதியை கொடுக்குறார். நீங்களாம் அப்படி தான் இன்றைக்கி காணிக்க கொடுக்க போகிறீங்க, அப்படி தானே? ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் காசு பணமெல்லாம் பேசிக்கிச்சான். 2000 நோட்டு, 500 நோட்டு, 1000 நோட்டு தான் இல்லாமல் போச்சே. 1000 நோட்டு காணாமல் போச்சு. 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டு, 200 நோட்டு, 100 நோட்டு, 50 நோட்டு, 20 நோட்டு, 10 ரூபா காசு, 5 ரூபா காசு, 2 ரூபா காசு, 1 ரூபா காசுலாம் பேசிக்கிச்சான். 2000 நோட்டு சொன்னிச்சான், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், இருந்தாலும் நான் எங்கே போவேன், நான் ஹோட்டலுக்கு போவேன் அப்படின்னுச்சான். குடும்பமாக இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா ஹோட்டலில் சாப்பிட போகிறது வழக்கமாயிருச்சு. 2000 எங்கே போகுது, ஹோட்டலுக்கு போகுது. 500 ரூபா சொன்னிச்சான், நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னுச்சான். இப்போ எல்லாம் தேட்டரில் புது படம்லாம் வந்திருக்கு, அதனால் படத்துக்கு போகிறேன்னுச்சான். 200 ரூபா சொன்னிச்சான், நான் டாஸ்மாக் கடைக்கு போகிறேன் அப்படின்னுச்சான். கண்டிப்பாக அது தெரியலை, அன்னைங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ விலைன்னு. 200 ரூபான்னு சொல்கிறேன், அது எப்படின்னு தெரியல. குடிக்கிற பாட்டிலை பொறுத்து இருக்குது, அதை தரத்தை பொறுத்து இருக்குது, அதனுடைய எல்லாம் பொறுத்து இருக்குது. இந்த 100 ரூபா என்ன சொன்னிச்சான், நான் செல்ஃபோன் கடைக்கு போகிறேன் அப்படின்னுச்சான். இந்த 50 ரூபா மட்டும் சொன்னிச்சான், நான் ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறேன் அப்படின்னுச்சான். இந்த 20 ரூபா சொன்னிச்சான், நான் பெட்டி கடைக்கு போகிறேன் அப்படின்னுச்சான், வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு. இந்த 10 ரூபா, 5 ரூபா நோட்டு, துட்டு, 2 ரூபா துட்டு, 1 ரூபா துட்டு சொன்னிச்சா, நான்லாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னுச்சான். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுபவித்து சொல்கிறேன், ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய காரியத்துக்காகவும் எந்த குடும்பம் அதிகமாய் கொடுக்கிறதோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துகின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொடுங்க, தாராளமாக கொடுங்க. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். 3 விதமான கொடுதல். முதல் நிலை சக்கேயை போல இருக்கிறது, மிகுதியாக கொடுக்கிறது. அதுதான் இன்னைக்கு காணிக்க நீங்கள் போட போகிறீங்க. அது 20 ரூபா நோட்டா, 10 ரூபா நோட்டா, 50 ரூபா நோட்டா எனக்கு தெரியாது. அந்தோனியாருக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். 2வது நிலை இந்த ஏழை கைம்பெண் இருப்பதை எல்லாம் கொடுப்பது. ஆனால் 3வது நிலை இருக்கிறது. அது யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் தன்னிடம் இருந்ததிலிருந்து மிகுதியை மட்டுமல்ல, தன்னிடம் இருந்ததை எல்லாம் மட்டுமல்ல, தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய உடம்புல இருந்த அந்த ஒரு துளி ரத்தத்தையும் ஒரு துளி தண்ணீரையும் நமக்காக கொடுத்தார். அதுதான் இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய மேன்மை, அந்த ஆண்டவருடைய இரக்க பெருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொடுப்பதில் 3 கருத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். முதல்ல, கொடுக்கும் பொழுது காசு பணத்தை மட்டும் நினைக்காதீங்க. இதை நான் சொல்லலை, சீராக் புத்தகத்தை எடுத்துக்கங்க. சீராக் புத்தகத்தில்
அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் 15. குழந்தாய், நீ நன்மை செய்யும் போது கடிந்து கொள்ளாதே, கொடைகள் வழங்கும் போது புண்படுத்தும் சொற்களை கூறாதே. இந்த வாங்கி தொலை. அன்புக்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தவக்காலம் தொடங்க போகுது. தவக்காலம் தொடங்கின பிறகு மளிகை சாமான் பொருள் செலவெல்லாம் குறைய போகுது. பட்ஜெட்டு குறையும். அதுக்காக தவக்காலம் இல்லை. அந்த குறை நாம் வைக்கின்ற அத்தனை மிச்சம் மீதியும் யாரோ ஒருவருடைய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தர்மபுரி மறை மாவட்டத்தில் ஃபாதர் ஜோசப்னு ஒரு ஃபாதர் இருந்தாங்களாம். அந்த ஃபாதர் என்ன செய்வாங்களா, தினசரி அந்த சமைக்கிற அம்மாட்ட எனக்கு எவ்வளோ அரிசி போடுவா காலையில், அதை அரிசி போடுமா, எவ்வளவு எண்ணெய் ஊற்றுவேன் அதை ஊற்றி விடுமா ஒரு பாத்திரத்தில், எவ்வளவு பொருள் சேர்ப்பேன், மளிகை பொருள், பருப்பு எல்லாம், வெங்காயம் எல்லாத்தையும் போடு. 40 நாளும் சேர்த்த பிறகு நல்ல நேரம் தான் இருந்துச்சு. அந்த ஈஸ்டருக்கு அப்புறம் அந்த பங்கில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை கூப்பிட்டு அவ்வளவும் கொடுப்பாராம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடும் வெப்பத்தை பனிதணிக்கும் அன்றோ உமது சொல் கொடையை விட சிறந்தது. ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ. கனிவுள்ள மனிதரிடம் இவை இரண்டும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, உங்கள் பண்பான வார்த்தை, ஒரு வார்த்தை வெல்லும், மற்றொரு வார்த்தை கொள்ளும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவல். நீதிமொழிகள் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். நல்ல வார்த்தைகளை சொல்றதுக்கு நமக்கு காசு பணம் தேவையா? பேங்க்ல அக்கௌண்ட் வேணுமா? இல்லை. ஆறுதலான வார்த்தைகள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் சாமிகள்ட்டெல்லாம் சிலுவை வாங்க போறீங்க, அருள்தாஸ் ஃபாதர் மற்ற எல்லாத்துலையும் சிலுவை வாங்க போறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாமல் போயிட்டு வாமா, அடுத்த வருஷம் ஒரு குழந்தையோட வருவாமா, போமா, குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கு, போயிட்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படி வார்த்தைகளாலும் நம்முடைய செயல்களாலும் பிறரை வாழ வைக்கக்கூடிய கொடையாளர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இரண்டாவது, இப்படி கொடுக்குறோமே சாமி, என்ன ஏதுன்னு கொடுக்காம கொடுத்துட்டோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோமே. அடி ஆத்தி, கடவுள் ஏமாறலையா நம்ம கொடுத்து, அவர் இன்னும் உயிரை கொடுத்து நமக்கு ஏமாத்தலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர் யாராவது இந்த பேருந்து நிலையத்தில் வந்து காசு கேட்டால் நீங்கள் யார், எந்த ஊர், எங்கிருந்து வந்தீங்க, 1008 கேள்வி. ஏன்? இவங்க ரொம்ப அறிவாளியா, ஏமாந்துடக்கூடாதான். இயேசு எனக்கு பிரியமானவர்களே, அரசியல்வாதி நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். செய்தித்தாள் நமக்கு போடுகிறவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். பால் போடுறவன் நமக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். எத்தனை கிராம் குறையுதுன்னு தெரியலை. அங்கெல்லாம் விட்டுப்புட்டு இந்த கீரை விற்கிற அம்மாட்டையும் இந்த மோர் விற்கிற அம்மாட்டையும் 5 ரூபாய்க்காக அவ்வளோ விவாதம் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 கட்டு 10 ரூபான்னு சொன்னிச்சு அந்த அம்மா, நான் 3 கட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையான அன்புக்கு ஏமாற தெரியும், ஆனால் ஏமாற்ற தெரியாது. கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுக்குற 5 ரூபாயில் ஏமாந்து போனால் பொண்ணு பிரச்சனை இல்லை, அது எங்கே வேஸ்ட்டாக போகாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தரும். மூன்றாவது முக்கியமான கருத்து, நாங்கள் கொடுக்குறோம் சாமி, ஆனால் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரே. எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த அந்தோணியாருக்காக 9 மா நிலம் எழுதி வச்சோம், 15 வருஷமாக அண்ணனுக்கு குழந்தை இல்லை, ஏன் இந்த கடவுள் இப்படி இருக்காரு அப்படின்னு. அப்போ கொடுக்கறது கிடைக்கும் நினச்சி கொடுக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறது போல் ஒரு நகைச்சுவையானது தான். இதை சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்கிறப்ப என்ன, யார் யார் சகோதரர்களையோ சகோதரிகளோ நிலப்புறங்களே சொன்னார், மனைவிகளை சொல்லலை. அப்படி தானே? லிஸ்ட்டு நல்லா கவனமாக நானும் வாய்ச்சி பார்த்தேன். மனைவிகள் இல்லை. ஏன்னா ஒரு மனைவி வச்சு ஓட்ட முடியல, 100 மனைவினா எங்கே போகிறது? ஆக முடியாது. கடவுளுக்கு தெரியும் போல இருக்கு. எப்பா ஒருவேளை அதையும் நினச்சிட்டார் போலுக்கு, மனைவிகளை யாரும் தியாகம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க போலுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் அன்பு பற்றோடு இருக்கிறீங்க. அதனால் மனைவிகள் லிஸ்ட்டில் வரல. நிலப்புலன்கள் வந்திருக்கு, சகோதரிகள் வந்திருக்கு, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, அப்புறம் சொத்து பத்து எல்லாம் வந்திருக்கு, ஆனால் மனைவிகள் வரல. ஆனால் மிக முக்கியமானது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதை 100 மடங்காக நீங்கள் பெறுவீங்க, அதோடு சேர்த்து 100 மடங்காக என்ன பெறுவீங்க? இன்னல்களையும் பெறுவீர்கள். இன்னல்களுக்கு பிறகுதான் நிலை வாழ்வு என்ற வார்த்தை வருகிறது. அன்புக்குரியவர்களே, எசாயா புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல. எவ்வளவு நிலத்தை கோயிலுக்கு எழுதி வச்சாலும் அதனால் குழந்தை பாக்கியம் தான் கொடுக்குங்கிறது நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், டேய் குழந்தை உனக்கு கிடைக்குது இல்லையோ, விண்ணகம் உனக்கு பரிசாக கிடைக்கணையா, அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அன்பு நெஞ்சங்களே, கொடுப்பவர்கள்
யாரையும், யாருடைய குடியையும், யாருடைய பெயரையும் கெடுக்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுப்பவர்கள் யாரையும் கெடுக்க மாட்டார்கள். பிறரை கெடுக்கின்றவர்கள் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார்கள். நீங்களும் நானும் தயவு செய்து யாருடைய பெயரையும் கெடுப்பவர்களாக அல்ல, பிறருக்கு, கடவுளுக்கு நம்முடைய நேரத்தை, பிறருக்கும் கடவுளுக்கும் நம்முடைய வார்த்தையை, பிறருக்கும் கடவுளுக்கும் நம்முடைய ஜெபத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக கொடுத்து கொடுத்து, அன்பு மக்களே, சிவந்த கரங்களாக நம்முடைய கரங்கள் மாற வேண்டும். ஜெபிக்கும் உதடுகளை விட உதவும் கரங்கள் மேலானவை. கொடுப்போம், ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா முது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திறவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி பாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடனும் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வதியும். புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் மேலும் யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ அவர்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே,
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறைநிலை கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிவித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான துதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையின் உடல் சுகத்திற்காக பூரண சுகம் பெற நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபித்துக் கொள்வோம். எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் இன்று தேர்வு எழுதுகின்ற தங்களுடைய பொதுத் தேர்வை ஆரம்பித்திருக்கின்ற அத்தனை 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளையும் உமது திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பதுவை அந்தோனியாருடைய அறிவு கூர்மையும் நினைவாற்றலும் இந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்க அருள் புரிவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரகிர ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துரிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தீப நற்கருணை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு வந்து வழங்கப்படுகிறது. ஆகவே பீடத்தின் முன்பாக வர வேண்டாம், நீ இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு நற்கருணை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திற்கே வேண்டுதல் அப்பமும் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் எழுந்து செல்ல வேண்டாம், அங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள். முறையாக தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் பங்கெடுக்க வேண்டும், மற்றவர்கள் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியார் அன்பு பக்தர்களே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையான இன்று உங்கள் அனைவரையும் இந்த திருவந்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் வருக வருக என அமலாசிரம துறவிகள் சார்பாக வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய பெருவிழா ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்று நமக்கு தெரியும். ஃப்ளக்ஸ் போர்டில் வைக்கப்பட்டிருக்கிறது தேதிகள் விவரமாக. 13 வார நவநாள் வருகிற மாதம் 18ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று முதல் வார நவநாள் திருப்பலியை சிறப்பித்து கொடியேற்றம் நடத்துகின்றவர் அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்கள், இயக்குனர், கலை காவேரி கல்லூரியின் இயக்குனர் அவர்கள் தலைமை தாங்கி நமக்கு அந்த நாளை சிறப்பிக்க இருக்கிறார். ஆகவே அனைவருமாக வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேண்டுதல் கொடி விற்பனைக்கு இருக்கிறது. அனைவரும் பெற்று அதை நீங்கள் இல்லத்துக்கு எடுத்து சென்று ஜபித்து என்றைக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த வாரத்திலே கொண்டு வந்து கொடி ஏற்றும்போது அதை சேர்த்து ஏற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலுமாக இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரிநாயகம் அவர்களுடைய நினைவு நாள் சிறப்பு திருப்பலியானது மார்ச் மாதம் 7ஆம் தேதி, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரையில் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே சிறப்பாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சிலுவை பாதை மற்றும் அவருடைய கருத்தரங்கு மற்றும் திருப்பலி, நற்கரணை ஆராதனை போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அனைவருக்கும் உணவும் வழங்கப்படுகிறது. அந்த நாளுக்காக நன்கொடை கொடுத்த அனைவரையும் நாங்கள் நன்றியோடு பாராட்டுகின்றோம். மேலுமாக குருமானவர் நிதி வழக்கமாக கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். கொடுக்கின்ற அனைவரையும் அமல அன்னை கப்போச்சின் மறை மாநிலத்தின் சார்பாகவும் அமலாசிரம துறவிகள் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதம் வந்த தொகை 86,000 ரூபாய் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லா கைத்தட்டலாக இருக்கு. குருமானவர் நிதி தந்தவர்கள் பெட்டவாய்த்தலை சார்ந்த பாக்கியத்தம்மாள், கிருஷ்ணாபுரம் பங்கிராஸ், புள்ளம்பாடி ஆண்ட்ரூஸ் குடும்பம், குலமாணிக்கம் ஸ்டீஃபன் ஜான்சி, திருச்சி வின்சென்ட், சஞ்சீவி நகர் பிரான்சிஸ் பபியோலா, இருங்கலூர் ஆரோக்கியசாமி, திருச்சி அந்தோனிராஜ், பெரம்பலூர் சேகர், திருச்சி ரேச்சல் தார்சிஸ், பாலக்கரை ஜோ ஆரோக்கியராஜ், திருச்சி காப்ரியேல், திருச்சி ஆல்பர்ட், திருச்சி ஆண்டோ, திருச்சி விஜி யூஜன், தென்னூர் ரோசி, ஸ்ரீரங்கம் பால்சிங், சங்கலியாண்டபுரம் ரிச்சர்ட் நவீன், திருச்சி ஜான்சன், திருச்சி அந்தோனிசாமி, திருச்சி ஆரோக்கியசாமி, ஜெர்மனியை சார்ந்த டேனியல் ஷாயினி, லால்குடி சிசிலியா பிரவீன், வரகநேரி ஜான் அலெக்ஸ், திருச்சி அந்தோனி, பொன்மலைப்பட்டி ஆரோக்கியராஜ், லால்குடி லூர்து மேரி ஜான், லால்குடி ஜெயமேரி நெல்சன், லால்குடி லோயாலா மார்கரெட், மணச்சன்னனூர் நீதா மேரி, சங்கலியாண்டபுரம் ஆரோக்கிய கிறிஸ்டோஃபர், நம்பர் 1 டோல்கேட் ஹெலன் தங்கம், திருவரம்பூர் ஜோசப், திருச்சி டேவிட்,
பலூர் அஸ்வின், சென்னை சிரில் விஜய், திருச்சி ரெக்ஸ், காட்டூர் ஜோஸ்வின் சேவியர், திருச்சி ஆக்னஸ் கேத்ரின், லால்குடி ஜான் பீட்டர், ஜோஸ்வின் ராணி, இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்பம் தந்தவர்கள் வேண்டுதல் அப்பம் குலமாணிக்கம் லூமன், லால்குடி எல்சன், திருச்சி ஜோசப் அல்போன்ஸ், திருச்சி ரோசோ, பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், திருச்சி ராபர்ட், கிருஷ்ணாபுரம் பவுலின், குலமாணிக்கம் ஸ்டீஃபன், பாலக்கரை ஜென்சி, இருங்கலூர் அல்போன்சா, சஞ்சீவி நகர் பிரான்சிஸ் பபியோலா, பெரம்பலூர் சேகர், திருச்சி தார்ஷிஸ், ஸ்ரீரங்கம் பால் சிங், திருச்சி சகாய ஜெயராஜ், நம்பர் 1 டோல்கேட் ஹெலன், பலூர் அஸ்வின், சென்னை சார்ந்த சிரில் விஜய், திருச்சி சகாய டேசி, பூவாலூர் நெப்போலியன், பெரம்பலூர் இன்ஃபன்ட், ஜெய்நகர் செல்வகுமார் ஆகிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை கரம் தட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த அமலாசிரம வளாகத்திலே ரங்கா டென்டல் கேர் சென்டர் பல் சிகிச்சை முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவாளர் டாக்டர் முத்து கருப்பன் எம்டிஎஸ், டாக்டர் சுகன்யா பிடிஎஸ், டாக்டர் பிரீத்தி பிடிஎஸ் அவர்கள் நமக்காக காலையிலிருந்து மாலை வரையிலுமாக பல் சிகிச்சை முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரீ டென்டல் செக்கப், டென்டல் அவேர்னஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே யாருக்காவது பல் சிகிச்சை பல் பிரச்சனை இருந்தாக்க நீங்கள் சென்று பயனடையுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதை ஏற்பாடு செய்த டாக்டர் முத்துகற்பன் அவர்களுக்கு கைத்தட்டி மனமார் நன்றியை பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களை, தேவ அழைத்தில் முகாம் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பல முறை அறிவித்திருக்கிறேன். நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளைஞர்களை நீங்கள் உற்சாகமூட்டுங்கள். அவங்களுக்கு நீங்கள் சொல்லி வளர்த்து கொடுங்க. கப்புச்சன் சபையில் நிறைய பேர் தேவைப்படுகிறது. நிறைய இளைஞர்கள் பாருங்கள், நீங்கள் அழகாக அருமையான பிரசங்கம் வைத்த சுந்தர் தந்தையை பார்ப்பீங்க. அவ்வளோ இளமையாக கருத்துள்ள கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறார். போல் பணி செய்ய எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுது. வாலிப பிள்ளைகள், 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறவங்க அல்லது படித்து முடித்தவர்கள், அதுக்கு மேலும் படித்தவர்கள் யாராவது இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரான்சிஸ்கன் ஒளி வெளியே வந்திருக்கிறது. இந்த மாத இதழானது மிக சிறப்பு அம்சங்களோடு வெளிவந்திருக்கிறது. 15 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளவும், ஆண்டு சந்தா 200 ரூபாய், 3 ஆண்டுகளுக்கான சந்தா 550 ரூபாய் செலுத்தி சந்தாதாராக சேர்ந்து கொள்ள வேண்டுமாயும், பிரான்சிஸ்கன் ஒளி குடும்பத்தில் உறுப்பினராகும் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை வாங்கி படித்து பிறருக்கும் தந்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நற்கரணை வழங்க குருக்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் எழுந்து வர வேண்டாம். அதே நேரத்தில் அப்பம் பெறும்போதும் நீங்கள் அங்கேயே இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தரப்படும். உடனடியாக பிரித்து சாப்பிட வேணாம். சாப்பிட்றதா சாப்பிடுங்க, ஆனால் குப்பைகளை கீழே போடணும். பிளாஸ்டிக் போடக்கூடாது, அது பெரிய குற்றம். அது குப்பை தொட்டி இருக்கிறது, அங்கே போடுங்க. ஏன்னா அடுத்து நிறைய திருப்பலியில் இருக்கிறது. ஆகவே அதற்கான நாம் இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். நாற்காலிகள் கூட நீங்கள் அங்கங்கே நகர்த்த வேண்டாம், அப்படியே வைங்க. அதை முறையாக அடுத்த திருப்பலிக்கும் பயன்படுத்த உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக மெழுகுவத்தி ஏற்றுபவர்கள் அல்லது சாம்பிராணி மற்ற அகல் விளக்கு தயவு செய்து அதில் அந்த சுரூபத்து பக்கத்தில் வைக்க வேணாம். நீ கொஞ்ச நேரத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் எரிஞ்சிருக்கும். அவங்க முட்டி போடுறாங்க, புடவைகள்லாம் இருக்குது, வெப்பம் அதிகமாகிறது, ஏதாவது ஒரு தீப்பிடித்தா கஷ்டம். அதனால் தயவுசெய்து அவங்கவுங்க அந்தந்த இடத்துல வைங்க, அதுதான் பாதுகாப்பாக இருக்கும். தயவுசெய்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, திருத்தலத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவருக்காம் தனிப்பட்டவரை நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேர்வு எழுதுகிற மாணவிகளுக்கும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். கவலைப்பட வேணாம் சொல்லுங்கள், தைரியமாக இருக்க சொல்லுங்கள். பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறணும், அதை நாங்கள் விரும்புகிறோம். பெற்றோர்களும் கவலைப்பட வேண்டாம், அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகம் ஊட்டுங்கள். தெய்வ பயத்தால் அந்த பிள்ளைகள் ஞானத்தோடு தேர்வு எழுதி வெற்றி பெற நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மேலுமாக நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபித்தது கிடைத்திருக்கிறது, நன்றி சொல்லுகிறார்கள். பல நேரங்கள் அவங்களாம் நன்றி செலுத்திட்டு போகிறாங்க. அந்தோனியாருக்காக நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கோம், நாங்கள் வேண்டணும் கிடைச்சது என்று சொல்லி அவர்கள் நன்கொடையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை விட விடாமுயற்சியோடு ஜெபிக்க அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். என்றால் நிறைய பேர் சொல்லும்போது எங்களுக்கே அது மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கிறது. ஆகவே அந்தோனியார் செய்கிறார். அது மட்டுமல்ல, விசுவாசத்தில் நீங்கள் ஊன்றி நிற்க வேண்டும், நம்பிக்கையோடு வரணும். நம்பிக்கை மட்டுமல்ல,
இங்கே நடைபெற அத்தனை அருட்காரியங்கள் பங்கெடுக்கணும். பாவ சங்கீர்த்தனம், திவ்ய நற்கரணை போன்ற காரியங்களில் நீங்கள் பக்தியோடு பங்கெடுத்து முறையாக அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சிறப்பு ஜெபம் வேண்டுகிறார்கள். கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்பாக மிஸ்டர் கில்பர்ட் என்பவர் ஆக்சிடெண்ட்டில் அவர் சிகிச்சைக்காக ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்தோனியாருடைய பக்தர் குடும்பம் அவங்க வேண்டிக் கொண்டார்கள். இன்னும் அவர் பேச்சு முச்செல்லாம் இருக்கிறாரு. தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தின் வழியாக அவருக்காக நாம் ஜெபிப்போம். அதே நேரத்தில் நம்முடைய பாப்பிரை பிரான்சிஸ் அவர்கள் கூட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மேலுமாக சாட்சியமாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, வேலை கிடைத்ததற்கு, வேலை உயர்வு பெற்றதற்காக, சம்பளம் உயர்வு கிடைத்ததற்காக என்று சொல்லிலாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய நன்கொடையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு சகோதரர் இன்று வந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்காக, பையனுக்காக, திருமணக்காக நாங்கள் அந்தோனியார்ட்ட வேண்டினோம். பல ஆண்டுகள் வேண்டினோம். ஆனால் போன ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தான் நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஒரு மாதத்திற்குள்ளாகவே பல சிக்கல்கள் இருந்தது, அத்தனையும் தீர்த்து அத்தனையும் அந்தோனியார் செய்து முடித்தார் என்று சொல்லி போன 26ஆம் தேதி திருமணம் நடந்து முடிந்தது, ஒரு மாதத்துக்கு முடிந்தது என்று சொல்லி நன்றி சொல்லுகிறார். அனைவரும் கரம் தட்டி அந்தோனியாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி பாராட்டுவோம். எங்களுடைய இளம் சகோதரர் அருட்தந்தை ஜேசுநாதன் அவர்கள் சிலுவை பாதை புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அவரும் நாமும் என்ற தலைப்பிலே 2 சிலுவை பாதைகள் அருமையாக இருக்கிறது. எளிமையான நடைமுறையிலே ஆன்மீகம் மற்றும் உளவியல் சார்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய அருள் பொருள் விற்பனை நிலையத்தில் இது விற்பனைக்கு இருக்குது. 30 ரூபாய் தான். நீங்களும் வாங்குங்க, இந்த தவக்காலத்தில் பயன்பெறுங்க. ஏன்னா நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. தவக்காலம் முழுவதுமாக என்ன செய்யணும்னு ஃபாதர் நிறைய சொல்லிட்டாரு. ஆகவே நம்முடைய பக்தி முயற்சிகளிலே விடாமுயற்சியோடு பங்கெடுக்க இது உதவியாகும் என்ற நம்பிக்கை. ஆகவே இதை பெற்று பயனடையுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. தம் ஊழியருக்கு வேளா வேளை படியெழுக்க தலைவர் ஏற்படுத்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் இவரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் முது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளை வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக.
உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதியோம் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். நவநாள் ஜெபம் இருக்கிறது. தயவு செய்து அமைதி காக்குமாறு செபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உணவு பொங்கல் வாங்குகிறவர்கள் இப்போ கொடுக்க வேண்டாம். திருப்பலி முடிந்தவுடன் கொடுங்கள். வாங்க போகிறவர்கள் தயவு செய்து வரிசையில் நின்று அதை பெற்று அவருடைய நன்றிகள் நமக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்க வேண்டுமாயும் இறைவன் சொல்கிற நன்றி நமக்கு அது போதுமானதை இருக்கும். ஜெபியுங்கள். யாரும் முண்டியடித்து செல்ல வேண்டாம். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோவும் பக்தராகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நமது கருத்துக்களை அமைதியாக நினைவு கூறுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை ஆசிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லோருக்கும் மந்திரிக்கப்பட்ட எண்ணெய் வழங்கப்படுகிறது. வரிசை கிரமமாக வந்து பெற்றுக்கொள்ளவும். பேடத்தின் மீது யாரும் ஏற வேண்டாம். உணவு கொடுப்பவர்களும் சரியான முறையிலே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து அங்கே முண்டியடிக்க வேண்டாம். வரிசை கிரமமாக இருந்து அந்த நன்றி அறிதலை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.